Hello guys, நான் உங்கள் முகேஷ். வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபியூஸ்டியூப். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் 3.4 டர்னிங் ஃபோர்ஸஸ். எக்ஸசைஸ் 3.4a ஐடென்டிஃபையிங் டர்னிங் ஃபோர்ஸஸ். இங்கே நிறையா செனரியோஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எங்கெங்கெல்லாம் வந்து டர்னிங் ஃபோர்ஸஸ் வந்து அப்ளிகபிள் ஆகுது, அதாவது மொமெண்ட் எங்கெல்லாம் வந்து இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் தீஸ் ஆக்ஷன்ஸ் நீட்ஸ் அ டர்னிங் ஃபோர்ஸ் டு ஹேப்பன்? டிக் ஆல் தட் அப்ளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். புஷிங் அ டோர் ஓப்பன். கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு டர்னிங் எஃபெக்டை நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். ஏன்னா டோர்ஸ் பார்த்திங்கன்னா ஹிஞ்சில் வந்து லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து தான் டோர் வந்து நீங்கள் புஷ் பண்ணும்போதோ புல் பண்ணும்போதோ அப்படி டேர்ன் ஆகும். அதனால் ஒரு டோரை புஷ் பண்ணும்போது நம்ம அந்த இடத்துல டர்னிங் எஃபெக்ட் அப்சர்வ் பண்ணலாம். புல்லிங் அ சேர் அக்ராஸ் த ஃப்ளோர். புல் பண்ணும்போது ஒரு சேரை வந்து நம்ம எந்த ஒரு டர்னிங் எஃபெக்ட்டுமே நம்ம அப்சர்வ் பண்ண மாட்டோம். அதனால் கரெக்ட் ஆன்சர் கிடையாது. ட்விஸ்டிங் த டாப் ஆஃப் த பாட்டில். எஸ், கண்டிப்பாக இங்கே வந்து அந்த கேப் வந்து டர்ன் ஆகுது. ஸோ அதனால் வந்து அங்கே டர்னிங் எஃபெக்ட். புஷிங் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த கிளாக் அரவுண்ட். கண்டிப்பாக, ஏன்னா கிளாக்கில் பார்த்தீங்கன்னா வந்து சென்டரில் வந்து இங்கே ஒரு லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே மினிட் ஹேண்டிலோ இல்லை ஹவர் ஹேண்டிலோ இல்லை செகண்ட் ஹேண்டிலோ நீங்கள் ஒரு அந்த ஹேண்டில் புஷ் பண்ணிங்கன்னா அது வந்து டர்ன் ஆக ஆரம்பிக்கும் கிளாக் வைஸ் டிரெக்ஷனில். இல்லை இந்த பக்கம் புஷ் பண்ணிங்கன்னா அது ஆன்டி கிளாக் வைஸ் டிரெக்ஷனில் டர்ன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அங்கே மொமெண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு. புஷிங் அ ட்ராலி ஆஃப் த ரேம்ப். கண்டிப்பாக இல்லை. ஸ்ட்ரெச்சிங் எலாஸ்டிக் பேண்ட். கண்டிப்பாக இல்லை. ரெண்டுலேயுமே எந்த ஒரு டர்னிங் எஃபெக்ட்டுமே நம்ம அப்சர்வ் பண்ண முடியாது. செகண்ட் கொஸ்டின், விச் ஆஃப் தீஸ் ஆப்ஜெக்ட்ஸ் நீட்ஸ் அ டர்னிங் ஃபோர்ஸஸ் டு ஒர்க்? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆர் க்ளோஸ் அ டேப். இதில் வந்து கண்டிப்பாக டர்னிங் எஃபெக்ட் வந்து நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். ஒரு கபியில் நம்ம ட்ராயரை ஓப்பன் பண்ணுறதோ க்ளோஸ் பண்ணும்போதோ நம்ம எந்த ஒரு டர்னிங் எஃபெக்ட்மே நம்ம அப்சர்வ் பண்ண மாட்டோம். மூணாவது பார்த்தீங்கன்னா அதான் நான் சொன்ன அந்த ஹிஞ்ச் இல்லை பிவர்ட் நம்ம வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா டோர் வந்து இப்படி டர்ன் ஆக ஆரம்பிக்கும் ஆன்டி கிளாக் வைஸ் டிரெக்ஷனில். அதனால் இங்கே டர்னிங் எஃபெக்ட் நம்ம அப்சர்வ் பண்ணலாம். தென் இந்த டோர் ஹேண்டில் வந்து நம்ம இப்படி புஷ் பண்ணோம் இல்லை அப்படி ப்ரெஸ் பண்ணி கீழே அமுக்கணும் அப்படின்னா ஸோ என்ன ஆகுனா அது டர்ன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ இதுவும் கரெக்டான ஆன்சர். ஷிஃப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம எந்த ஒரு டர்னிங் எஃபெக்ட்டுமே நம்ம அப்சர்வ் பண்ண மாட்டோம். வாட் நேம் இஸ் கிவன் டு த டர்னிங் எஃபெக்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ்? கண்டிப்பாக நமக்கு தெரியும், மொமெண்ட். சர்க்கிள் ஒன் வேர்ட். ஸோ இதுதான் கமாண்ட் வேர்ட். ஸோ சர்க்கிள் பண்ணால் சர்க்கிள் பண்ணுங்கள், அண்டர்லைன் பண்ண சொன்னால் அண்டர்லைன் பண்ணுங்கள். ஸோ டிக் பண்ண சொல்ல மாட்டாங்க மோஸ்ட்லி. பாக்ஸ் கொடுத்தா டிக் பண்ண சொல்லுவாங்க. மற்ற இடத்துல இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஏதோ சர்க்கிளோ இல்லை அண்டர்லைன் பண்ணவோ சொல்லுவாங்க. ஸோ அதை பார்த்து பண்ணிக்கலாம். 3.4b இது வந்து ப்ராக்டிஸ் செக்ஷனில் வருது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரைட் த ஈக்குவேஷன் தட் லிங்க்ஸ் மொமெண்ட், ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ். ஸோ ஈக்குவேஷன் நம்ம எழுதிடலாம். ஸோ மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டைம்ஸ் டிஸ்டன்ஸ் இல்லை கேபிட்டல் M which is equal to F times D. Okay. Second question, the picture shows a crane supporting a 15,000 Newton of weight. ஸோ இந்த மாதிரி முக்கியமான டேட்டாவெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதுதான் ஆக்சுவலாக கொடுத்துருக்க ஃபோர்ஸ். த வெயிட் இஸ் சப்போர்ட்டட் 5 மீட்டர் ஃப்ரம் த பிவட் ஆஃப் த க்ரேன். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம கொடுத்துருக்க டிஸ்டன்ஸ். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் டிஸ்டன்ஸ். 5 மீட்டர்ஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இது வந்து பிவட்டு டவுன்வர்ட் டிரெக்ஷனில் வெயிட்டாக ஆக்ட் ஆகுது. அந்த ஃபோர்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா 15,000 நியூட்டன். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கமாண்ட் வேர்டு என்னென்னா கேல்குலேட் த மொமெண்ட். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கொடுத்தாவே ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிடுங்க. அப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள், உங்கள் ஒர்க்கிங்கை காமிங்க. கடைசியில் ஆன்சர் எழுதும்போது யூனிட்டோட எழுதுங்க. இன்கேஸ் யூனிட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் யூனிட் போட தேவையில்ல. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிடலாம். மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டைம்ஸ் டிஸ்டன்ஸ். எஃப் எவ்வளோ 15,000, தென் டிஸ்டன்ஸ் எவ்வளோ 5 மீட்டர். ஸோ 15 into 5 பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எவ்வளோ வரும்? 5 5 25 2 1 5 5 75. ஸோ 75,000 75,000 நியூட்டன் மீட்டர். ஸோ மொமெண்ட்டோட யூனிட் பார்த்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர், அதை மறக்கவே கூடாது. ஓகே. பி, எக்ஸ்பிளைன் த எஃபெக்ட் ஆன் திஸ் மொமெண்ட் ஆஃப் மூவிங் த வெயிட் ஃபர்தர் அவே ஃப்ரம் த பிவட். ஸோ நீங்கள் பிவட்டில் இருந்து அந்த வெயிட்டை தள்ளி கொண்டு போகும்போது என்ன ஆகும்னா டி இன்க்ரீஸ் ஆகும். எப்படி வச்சுக்கோங்க, ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, எஃப் இன்டு டி. இன்கேஸ் இந்த மூவிங் த வெயிட் ஃபர்தர் ஃப்ரம் த பிவட், அப்போ டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மொமெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆன்சர் என்னன்னா த மொமெண்ட் வில் இன்க்ரீஸ். மூவிங் த வெயிட் க்ளோசர் டு த பிவட், அப்போது டிஸ்டன்ஸை நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னா ஸோ மொமெண்ட்டும் குறையும். ஸோ த மொமெண்ட் வில் டிக்ரீஸ். தேர்ட் கொஸ்டின், சம் பீப்புள் யூஸ் யூனிட்ஸ் தட் ஆர் நாட் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ். நம்ம எஸ்ஐ யூனிட்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி சில யூனிட்ஸ்லாம் வந்து எஸ்ஐ யூனிட்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்க் பார்த்திங்கன்னா நம்ம கிலோகிராம் யூஸ் பண்ணுவோம், அவங்க பவுண்ட் யூஸ் பண்ணுவாங்க. லென்த்துக்கு நம்ம மீட்டர் யூஸ் பண்ணுவோம், அவங்க வந்து ஃபீட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் பார்த்துக்குங்க. ஒன் ஆஃப் தீஸ் யூனிட்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் இஸ் ஃபுட். One of these units of force is pounds. So write the unit of moment in these units. So நமக்கு ஆல்ரெடி தெரியும் moment is equal to force times distance. நம்ம எஸ்ஐயில் என்ன போடுவோம், நியூட்டன் மீட்டர்னு போடுவோமா. இங்கே அதுக்கு பதிலாக ஃபோர்ஸ்க்கு வந்து பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பவுண்ட்ஸ் ஃபுட். 3.4c moment. இது வந்து ஒரு சேலஞ்ச் கொஸ்டின், சால்வ் பண்ணலாம் வாங்க. A spanner will turn a nut. The nut needs a moment of 40 Newton meter. அண்ட் த ஸ்பேனர் இஸ் 0.2 மீட்டர் லாங். இங்கே வந்து மொமெண்ட் கொடுத்துட்டாங்க, டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தா அது டேர்ன் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க.
ஸோ நமக்கு தெரிய ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டைம்ஸ் டிஸ்டன்ஸ். மொமெண்ட் கொடுத்துட்டாங்க 40 நியூட்டன் மீட்டர், டிஸ்டன்ஸ் வந்து 0.2 மீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு என்ன எஃப் கண்டுபிடிக்கணுமா, அப்போ ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள் ஃபார்முலாவை. எஃப் இஸ் ஈக்குவல் டு மொமெண்ட் டிவைடட் பை டிஸ்டன்ஸ். மொமெண்ட் வந்து 40, இங்கே டிவிஷனில் 0.2 இருக்குது. இங்கே கீழே டினாமினேட்டரில் இருக்க டெசிமலை வந்து நான் ஹோல் நம்பரை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் நான் 10 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 400 டிவைட் பை 2, 1 2s are 2, 2 2s are 4, அப்போ 200. ஸோ ஆன்சர் என்ன 200 நியூட்டன். இங்கே பார்த்தீங்கன்னா ஷோ யோர் ஒர்க்கிங், ஸோ அதுக்கு ஒரு மார்க் கொடுத்துருப்பாங்க. கிவ் த யூனிட், அப்போ அதுக்கு ஒரு மார்க் கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் இஃப் இட் கேரிஸ் 2 மார்க்ஸ், if it carries 3 marks, 1 mark for formula, 1 mark for working and 1 mark for correct final answer with the unit. ஸோ அதனால் பார்த்து எழுதுங்க. Explain why using a longer spanner will make the nut easier to turn. ஏன்னா longer spannerங்கிறப்போ நம்ம பிவட்லேருந்து டிஸ்டன்ஸை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு தெரியும் ஃபார்முலா தெரியும், மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டு டி. இன்கேஸ் நீங்கள் டியை இப்போ மொமெண்ட் வந்து ஒரு 40 நியூட்டன் மீட்டர்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் நீங்கள் டியை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறீங்கன்னா அப்போ நீங்கள் 40 அச்சீவ் பண்ணுறதுக்கு எஃப் வேல்யூ வந்து கம்மியாக கொடுத்தாவே போதும். An engine exerts a moment of 350 நியூட்டன் மீட்டர் when measured at a wheel. So moment கொடுத்துட்டாங்க. The engine drives a wheel that has a radius of 0.35 meter. The pivot of the wheel is at the center. So centerல pivot இருக்கு. இங்கே வந்து distance கொடுத்துட்டாங்க. இந்த radius தான் வந்து distance 0.35 meter. So calculate the force at the outside of the wheel. Show your working and give the unit கொடுத்துட்டாங்க. நமக்கு தெரியும் moment is equal to F into D. Now they are asking force again. F is equal to moment divided by distance. Moment வந்து 350. Distance வந்து பார்த்தீங்கன்னா 0.35. ஸோ எல்லாமே இங்கே ஈஸியான ப்ராப்ளம்ஸ் தான். இங்கே 0.35 இருக்குது, கஷ்டமாக இருக்குன்னு நினைக்க வேணாம். ஜஸ்ட் ஹோல் நம்பராக கனெக்ட் பண்ணுங்கள். இங்கே 2 டெசிமல் பிளேசஸ் இருக்குது, அதாவது டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குது, 100ல் இருக்குது. அப்போ மேலேயும் கீழேயும் ஐ ஹாவ் டு மல்டிப்ளை பை த வேல்யூ பை 100. ஸோ 0.35 இன்ட்டு 100. அப்போ எனக்கு எப்படி கிடைக்கும்னா 1 3 zeros வருமா, 1 2 3 zeros டிவைடட் பை 35ன்னு கிடைக்கும் 1. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1000 நியூட்டன். Sophia weighs 500 Newton. She sits on a seesaw at a distance of 2 meters from the pivot. சோஃபியாவோட வெயிட் கொடுத்துட்டாங்க, மாஸ் இல்லை வெயிட் கொடுத்துருக்காங்க, 500 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. அப்போ இன்கேஸ் நம்ம வந்து ஜியோட வேல்யூ 10ன்னு வச்சோன்னா அவங்களுடைய மாஸ் வந்து 50 kg இருக்கும். ஷீ சிட்ஸ் ஆன் அ சீசா அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 2 மீட்டர். பிவட்லேருந்து டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் சோஃபியான்னு வச்சுக்குவோம். ஸோ இதுதான் பிவட்டு. இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, டிஸ்டன்ஸ் வந்து 2 மீட்டர். தென் ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க 500 நியூட்டன். இப்போ நம்ம வந்து அவங்க மொமெண்ட் எக்ஸர்ட் பண்ண மொமெண்ட் எவ்வளோன்னு பார்க்கணும். ms ஈக்குவல் டு எஃப் இன்டு டி. அவங்க 500 நியூட்டன் 2 மீட்டர், ஸோ 1000 நியூட்டன் மீட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா the seesaw will balance when the moments on both sides are equal. Zara weighs 400 நியூட்டன். முக்கியமான வார்த்தை கொடுத்துருக்காங்க. சீசா இப்போ பேலன்ஸ் ஆகும்னா இந்த பக்கம் கொடுக்குற கிளாக் வைஸ் மொமெண்ட்டும் ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட்டும் சேமாக இருக்கணும். ஸோ அப்போ தான் சீசா வந்து பேலன்ஸ்ட் ஆகும். So calculate the distance from the pivot where Zara should sit to balance the seesaw. Show your working and give the unit கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஜாராவோட மொமெண்ட் ஆல்ரெடி நமக்கு வந்து சோஃபியாவோட மொமெண்ட் தெரியும், அதாவது 1000 நியூட்டன் மீட்டர். இப்போ ஜாராவோட மொமெண்ட்டும் நமக்கு வந்து 1000 நியூட்டன் மீட்டர் இருந்தால் தான் அந்த சீசா வந்து பேலன்ஸ் ஆகும். ஜாராவோட வெயிட் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம பிவட்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி உட்காரணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டைம்ஸ் டிஸ்டன்ஸ். ஸோ இங்கே நம்ம இங்கே கண்டிஷன் என்னன்னா சோஃபியாவோட மொமெண்ட்டும் ஜாராவோட மொமெண்ட்டும் சேமாக இருக்கணும். இந்த பக்கம் வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1000, இந்த பக்கம் நமக்கு வந்து எஃப் கொடுத்துட்டாங்க 400, டி தான் தெரில. அப்போ டி விச் இஸ் ஈக்குவல் டு 1000 டிவைடட் பை 400. ஏன்னா 400 இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, நியூமரேட்டரில் இருக்குது. இந்த பக்கம் போனால் டிவிஷனில் டினாமினேட்டரில் வரும். ஸோ 1010 கேன்சல், 1010 கேன்சல், 1 4s are 4, 2.54s are 10ன்னு வரும். ஸோ 2.5 மீட்டர் இங்கே உட்காந்தா தான் வந்து அந்த சீசா வந்து பேலன்ஸ்ட் ஆகும். தேங்க்யூ ஸோ மச்.